எனக்கும் ஒரு ஆசை குமரிமுனையிலேருந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு. ராகுல் காந்தி கூட இங்கேருந்து தான் நடைப்பயணம் போனார், காங்கிரஸ் தலைவர். ஆகவே இங்கேருந்து ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்தால் ரொம்ப ரெஸ்பான்ஸாக இருந்தது. ஒரு எக்கச்சக்கமாக க்ரௌடு இருந்தது. ஆகவே முடிந்த நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் என்னை வரவேற்று ஒரு கட்சி துவங்கியதற்கு பாராட்டும் தெரிவித்தார்கள். அது நீங்கள் பார்த்தீங்க, விஷுவலில் வரும் எல்லாமே. ஸோ அதற்காக இங்கே மார்த்தாண்டம் வந்தேன். கட்சியை விரிவுபடுத்த போகிறோம். இப்போ இங்கெல்லாம் பொறுப்பாளர்களை போட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். போக போக அது அதிகமாக போயிட்டே இருக்கும். ஏன்னா கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தெரியும் எனக்கு, இது ஒரு அதிமுக இங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக உங்களுக்கு தெரியும். ராஜேஸ்வரன் வந்து நான் அப்போது கர்நாடகாவில் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தப்போ என்னுடைய அங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அவர் லா காலேஜில் என்னோடய தலைமையில் தான் அவருடைய கல்யாணம் நடந்தது. 3 தடவை வெற்றி பெற்றார். ஸோ ராஜேஷ்குமார் அது நடந்தது. அப்புறம் சன்னின்னு ஒரு தம்பி, அப்புறம் தேமுதிகவில் மாவட்ட செயலாளர். இப்படி தான் அங்கேருந்து தான் வந்தவங்க அவங்களாம், லா காலேஜ் முடிச்சுட்டு. இப்படி தான் நம்ம கன்னியாகுமரி நான் பார்க்குறப்போ அவர் எதிர்த்து நிற்கும்போது ஏடிஎம்கே டெபாசிட் போயிடுச்சு விட்ருவோம். ஸோ அம்மா வந்து அப்புறம் விஜயகுமார் ஒரு ராஜ்யசபா போட்டாங்க, ஏதோ பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் தலபாய் சுந்தரத்தை இவரே எடுத்தார். யார்? எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டார். அப்புறம் திடீர்னு அவர் மேலே திரும்பி ஒரு லவ் வந்துருச்சு. அப்புறம் கூட்டு அவரை வந்து இணைச்சிக்கிட்டார். ஸோ எடுத்தது அவருக்கு அசிங்கம், திரும்பி வந்து சேர்ந்துக்கிறார் அவர். இது நடக்குது. பச்சைமால் இருக்கிற இடமே தெரியல, பாவம் என் நண்பர் ஒதுங்கிட்டார். இது அண்ணாமலை, இது அதிமுகவினுடைய நிலைமை. கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு டெபாசிட் வராது. ஒரு தடவை போச்சு. இப்போ எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை தொகுதியிலும் டெபாசிட் போயிடும். தமிழ்நாடு முழுவதும் போகும். எடப்பாடி அணி அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும். த ஃபைட் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்ட்ராங்காக இருக்குது கூட்டணியில். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கும். இங்கே வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் கம்ப்ளீட்டாக அவுட்டு, தூக்கி நிறுத்தினாலும் இவங்களால் முடியாது, எனக்கு தெரியும். கட்சியை ஒழிச்சிட்டாங்க அவங்க. ஸோ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. தமிழ்நாடு பூராவும் இப்படி தான் இருக்குது நிலமை. 7 இடத்துல 3வது இடத்துல போச்சு. அப்புறம் 7 இடத்துல டெபாசிட் போச்சு. 13 இடத்துல 3வது இடத்துல நாடாளுமன்றத்தில் போச்சு. உங்கள் நாடாளுமன்றத்தில் கன்னியாகுமரியில் 5000 ஓட்டு தான் வந்தது. இப்படியாச்சு. இந்த பை எலெக்ஷன் ஒன்று வந்தது, அதில் வாக்குகளே வரல இங்கேருந்து. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாவட்டத்தில் நிலவுகிறது. இது காரணமே பழனிசாமி தாங்க. பழனிசாமி திருந்தாத வரை, திருந்தாத ஜென்மங்கள் பிறந்தென்ன லாபம் அப்படின்னு தலைவர் பாடுற மாதிரி, வருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபன்ற மாதிரி அது வந்து திருந்தவும் மாட்டார். ஒரு வழியாக பண்ணிட்டார் கட்சியை. ஆகவே பிஜேபிக்கு அடமானம் வைத்து அதன் பின்னாலே சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். தனித்து போட்டியா இல்லை பதிவு பண்ணியே சார். நீங்கள் என்ன, நீங்கள் தவறாக நான் எதையுமே பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன். நீங்கள் அது கேட்குறது எனக்கு சந்தோஷம். அவன் இல்லை அவர் முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. போன ஏப்ரலில் பதிவு பண்ணோம் சார். போன ஏப்ரலில் பண்ணால் அக்டோபரில் இது நிறைய மிஸ்டேக் இருக்குது, ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் போடுன்ட்டாங்க. அப்புறம் ஃப்ரெஷ் அப்ளிகேஷனை போட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், அவ்வளோ இல்லை. திடீர்னு ஒரு ஆள் ஆரம்பித்து சும்மா கட்சி பேரை மன்னாரன் கம்பெனின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கி பதிவு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆகவே என்னுடைய எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடுச்சு. அதுவே கிராஸ் வெரிஃபிகேஷன் 4-5 இருந்தால் அவங்க பண்ணிக்குவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை சார். இதில் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு 234 தொகுதி கேண்டிடேட் போட போகிறேன், நான் ஜெயிச்சிட போகிறேன் அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி முட்டாள்தனமாக பேச மாட்டேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆகவே இப்போ தான் ஃபவுண்டேஷன் அமைக்கணும், களம் அமைக்கணும், மற்றதை செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே என்னுடைய முக்கியமான கடமை, இந்த தலைவர் அம்மா வளர்த்த இந்த இயக்கத்தில் அண்ணாவால் ஆட்சிக்கு வந்தோம். பேரறிஞர் அண்ணா அவர்களால், அந்த பெரியார் தான் தலைக்காவேரி. இப்படிப்பட்ட இயக்கம் நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. காலையில் நினச்சா என்ன ஃபோன் வரும் தெரியுங்களா? என்ன போயிடலாமாண்ணே விஜய்கிட்ட? அண்ணா போயிடலாமாண்ணா திமுகவுக்கு? நான் உண்மையை பேசிகிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பலம் இழந்து நிலை தடுமாறி தொண்டர்கள் எங்கே செல்வது என்கின்ற முடிவிற்கு வந்து விட்டார்கள். அந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்கள பாதுகாத்து இங்கே நிறுத்தணும். ஆகவே நிறுத்தப்படுவார்கள். நிச்சயமாக இனி போக மாட்டாங்க. அந்த வேலையை நான் எடுத்துக்குவேன். 1. 2வது, நீங்கள் கேண்டிடேட் போட்டு நிறுத்துறதுக்கும் இப்போ பிரின்ஸ் இருக்காருன்னா இங்கே நிறுத்தலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நிறுத்த முடியாத சூழ்நிலை எனக்கு ஏற்படுமே ஆனால் சொல்கிறேன் ஓப்பனாக. ஆகவே மத சார்புள்ள அணிகளுக்கு எதிராக, பர்டிகுலர்லி பிஜேபி, என்டிஏ கூட, என்டிஏக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் தகராறு இல்லை. பழனிசாமி என்டிஏவில் சேர்ந்ததால் ஒத்துக்கொள்ள முடியாது.
ஆகவே என்டிஏவை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறது தான் என்னுடைய எய்மாக இருக்கும். அதை தான் நான் பண்ணுவேன். என்ன வேணால் சொல்லிக்கலாம்ல, சி டீமு டி டீமு. இப்போ திடீர்னு விஜய் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி. இல்லை நான் சார் நான் எனக்கு என்ன எனக்கு இல்லை இப்போ இல்லை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், த ஃபைட் பிட்வீன் த டிஎம்கே அண்டு டிவிகேன்னு சொன்னேன். தவிகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி. அவங்க ஸ்ட்ராங் அலையன்ஸில் இருக்காங்க, இவர்கிட்ட இல்லை. ரெண்டாவது இவர் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு இறங்கி களத்தில் ஒரு களம் அமைக்க ஏன் இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனே இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் இல்லாமல் அப்படி போகிறாங்கன்றது புரிய மாட்டேங்குது. எந்த நம்பிக்கையில் இருக்காங்கன்னு தெரியல. அவங்க இன்னும் களம் இறங்கணும். கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் வெகு தூரம் இருக்கிறது. அவங்க புரியல. அது என்னென்ன அது போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது என்னால். ஸோ இது அங்கே நிலைமை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னமும் நான் முதல்வர் நேற்று ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டாரு. அங்கே விசுவாசமானவர்னாரு. அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு முதல்வர் அவன் துரோகின்றாரு. யாரை? பழனிசாமியை. அந்த துரோகியை விட்டு வச்சுருக்கீங்களே சார். கொடநாடு கேஸை விசாரிக்கவே இல்லையா சார்? 18 பேரை விசாரிக்கணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டு காமன் ஆர்டரில் ஒருத்தரை விசாரிக்கல சார். அவர் பேர் தான் சார் பழனிசாமி. ஏகப்பட்ட ஊழல் சார். நீங்கள் போட்ட கமிஷன், ஸ்மார்ட் சிட்டி விட்டத்தில் ஊழல், அதுக்கு பின்னாடி அம்மா மறைவு, அதில் அதை எடுத்து உலகுக்கு சொல்லுவேன், ஊருக்கு சொல்லுவேன், தொண்டர்களுக்கு சொல்லுவேன்னு போன எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பண்ணார். அதையும் பண்ணல. பழனிசாமி சுகபோகமாக வாழ்வதற்கு விட்டு வைத்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்னு அவர் மேலே எனக்கு வருத்தம் உண்டு. அது ஒன்று தான். அதை விட்டுட்டு நான் இவர் விடியாத அரசுன்னாரு. விடிஞ்சா 5000 ரூபா போகுது அக்கௌண்ட்டுக்கு. அப்புறம் இனிமேல் பழனிசாமி எங்கேருந்து விடிய அரசுன்னு சொல்ல முடியும்? இம்பாசிபிள் டு சே. அது செகண்ட் ஸ்ட்ரோக் ஏமாத்த முதுகில் குத்துறதுக்கு ரெடியாக இருந்தார் இவர். யார்? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் முதுகில்? யாரும் கிடைக்கல. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிரேமலதா விஜயகாந்தினுடைய மனைவி அன்னியார் அவங்க தலைவராக இருக்க அந்த தேமுதிகவுக்கு முதுகில் குத்த தயாராக இருந்தார். அன்றைக்கி ஈஷா ஃபங்க்ஷனுக்கு போனாரா, ஃபவுண்டேஷன் அந்த ஃபங்க்ஷன். அப்போ வேலுமணியே சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாராம். நான் கேள்விப்பட்டேன். இந்த ஆள் முதுகில் குத்திட்டு வருமா, என் கூட இருந்தாலும் பேசாமல் நீங்கள் திமுக போய் வார்த்தை கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வேலுமணி தான் அவரை சொல்லி அனுப்பிச்சதா சொல்கிறாங்க. இப்போ திமுக சொன்ன உடனே ராஜ்யசபாவும் கொடுத்துருச்சு, சீட்டும் கொடுத்துருச்சு. எத்தனை நாள் சாகடிச்சிருக்கணும் இந்த ஆள் தேமுதிகவை. அடித்தாங்க. அப்போ இந்த அம்மா நீட்டாக வாங்கிக்கோ அப்படின்னு. ஆகவே எந்த கூட்டணியும் இல்லாமல் நடு தெருவில் இருக்கின்ற நிலை. இன்னொன்று நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு, நான் சொல்லி ஆகணும். எனக்கு அவங்கெல்லாம் சப்போர்ட்லாம் இல்லை சார். நான் அந்த முடிவுக்கு அவங்களுக்கு சொல்கிறேன் இப்படி தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி. போயஸ் தோட்டத்து வாசலிலே கையை கட்டி கொண்டு ஒரு காலத்திலே மத்திய அமைச்சர்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார்கள். ஒரு 4 சீட்டு தருவாங்களா, 5 சீட்டு தருவாங்களா, அம்மா 3 சீட்டு தருவாங்களான்னு நின்னாங்களா இல்லையா? ஆனால் அந்த போயஸ் தோட்டம் அப்படி இருந்த ஒரு சரித்திரம் மாறி தெருவில் அலைகிறாரு டெல்லியில். அமித்ஷாட்ட போய் ஷீட் ஷேரிங் போய், உனக்கு அவை சண்முகம் சாலையில் ஆஃபீஸா இல்லை டெல்லியில் ஆஃபீஸா உனக்கு? அங்கே போய்ட்டு கையை கட்டிட்டு நின்றுட்டு சார் 70 சீட்லாம் முடியாதுங்க, 60 சீட் முடியாதுங்க. ஒரு சீட் ஜெயிச்சிருமா தனியாக? பிஜேபி தெரியாமல் கேட்குறேன். ஏதோ கன்னியாகுமரி கொஞ்சம் ஓட்டு வந்தது, ஃபைட்டு வந்ததெல்லாம் கரெக்டு தான். இன்றைக்கி ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா பிஜேபியில் தனியாக நின்று? கவுன்சிலருக்கே வரங்க முடியுமா? அண்ணாமலையும் காலி பண்ணிட்டீங்க. அவர் தான் அருமையாக ஒர்க் பண்ணார், நல்லா மேலே கொண்டு வந்தார். அவரை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ பிஜேபி நிலை மோசமாக இருக்குது. அவங்க கூட்டு இப்போது பழனிசாமி அங்கே போய் கை காலை பிடிச்சிட்டு இருக்கிற நிலைமை. சேர மாட்டேன் கூட்டணியில்னு அவர் தான் சொன்னார். இதெல்லாம் நடந்தது. அமெரிக்காவினர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் கூட்டணி அமைக்க ஒரு முயற்சி எடுத்துட்டு வருவதாக தகவல் வெளியாகி. யார் கூடங்க? என்டி யார் கூட போய் கூட்டணி? அதோட தாவேக்கா முடிஞ்சிடும், ஃபினிஷ்ட். நீங்க சொல்றீங்க திமுகவும் போட்டி தமிழ்நாட்டில். ஆமா, நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அடுத்த கேள்விக்கு எங்க வரீங்கன்னா கரெக்ட் பண்றாங்கன்னு அப்படின்னு ஒரு நியூஸ் இன்னைக்கு ஏதோ போகுது பார்த்தேன் நானும். நீங்க சொல்றது கரெக்டு. அப்படி தவறான ஒரு முடிவு எடுத்தார்னா என்னுடைய கொள்கை ரீதியான பொது எதிரி பிஜேபின்னு சொன்னார் அருமைக்குரிய விஜய் அவர்கள், தவேகா தலைவர். இப்போ மாற்றி பேசும்போது என்னாகும்? இந்த பிஜேபி பேனரை கையில் எடுத்துகிட்டு போகிறதால தானே காணாமல் போகிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறேன். அந்த பேனரை நான் எடுத்துகிட்டு போனேன், என்ன விஜய் எடுத்துகிட்டு போனேன், இதே நிலைமை தான் வரும். கூட்டணி மாதிரி அங்கே போனாங்கன்னா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போனாங்கன்னா ஆபத்து விஜய்க்கு தான் வேறு யாரும். 5 வருட திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது. விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த அடுத்த ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு ஏடிஎம்கேயும் பாஜகவும் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா 2 கட்சியும் என்னன்னா பிஜேபி என்னென்ன பண்ணிடுச்சு தமிழ்நாட்டுக்கு?
மெட்ரோ ரயில் இல்லைன்னு சொல்லிடுச்சு. மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் ரயிலில் போனால் 40% கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. அதை பிஜேபி காலி பண்ணிடுச்சு. என்ன நாட்டு மக்களுக்கு பிஜேபி என்ன நல்லது பண்ணுது? ஜிஎஸ்டி போட்டு சாகடிச்சிருச்சு எல்லாத்தையும் நாட்டில். அப்போ பிஜேபியில் என்ன நன்மைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். ஆகவே பொய்ங்க. ஒன்றுமே தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ண கிடையாது, ஏமாத்திடுச்சு. லேப்டாப் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க. இந்த அரிசி திட்டம் அண்ணா ஒருபடி திட்டம்னு கனவு கண்டார். அரிசி திட்டத்தை கொடுத்தாங்க அம்மா, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, பென்ஷன் கொடுத்தாங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இலவசமாக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. விலையில்லைன்னு சொல்லுங்கள், நான் விலையில்லா அரிசின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா வழியில் 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல இவர், சசிகலா போட்ட பிச்சையில் காலில் விழுந்து வந்தார். இவர் என்ன இது மாதிரி தனிப்பட்ட மனிதனுக்கு அவருக்கு ஒரு லாபம்னே வச்சுக்குவோம், ஒரு மனுஷன் பெனிஃபிட் இங்கிலீஷில் என்ன பண்ணார் 4.5 வருஷத்தில் பழனிசாமி? இது மாதிரி ஒரு ஸ்கீம் உண்டா? மதுரை மாநாட்டில் மோடி வந்து நான் இவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கேன்னு பாரத பிரதமர் மோடி சொன்னதாக வந்து நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். இவ்வளோ இத்தனை கோடி லட்சம் கோடி ரூபாய்க்கு எங்கேயா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பண்ணையார், ரொம்ப வேண்டியவர் நயனார் நாகேந்திரன். அவர் லெவலுக்கு போய் திரிஷாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். அவர் எங்கே மோடியை பற்றி பேசினார்? அவர் காலையில் எழுந்தாலே கையெடுத்து எம்ஜிஆரையும் அம்மாவையும் கும்பிட்டுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வரணும். கட்சியில் வீட்டில் அந்த படம் தான் இருக்குது. பிறந்தது இங்கே, வளர்ந்தது இங்கே. என் நண்பர் என்னை கேட்டார், நீங்கள் பெங்களூரா, என்ன ஒரு தமிழ்நாடா, பெங்களூர் கூட இருந்துட்டாங்க. நான் சொன்னேன் கள்ளக்குறிச்சியில் பிறந்து வளர்ந்தேன், எங்கள் அப்பா தீக்காக்காரருங்க என்ன. அது மாதிரி நயனார் நாகேந்திரன் பிறந்த இடம் ஏடிஎம்கே, வளர்ந்தது ஏடிஎம்கே, மினிஸ்டரானது ஏடிஎம்கே. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு இங்கே? அவர் சும்மா பேருக்கு பிஜேபியில் இருக்கார், கொடுத்துட்டாங்களேன்னு. அண்ணாமலையை எடுத்ததுக்கு காரணம் திரு அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கூட நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. நல்லா வந்துச்சு, மேலே ஜம்முன்னு வந்துச்சு. இது பைத்தியக்காரன் சொன்னானே போய் அண்ணாமலை எடுத்தா கட்சிக்கு தானே பாதிப்பு. நீங்கள் அதிமுகவில் இதுவரை எந்த மக்கள் பிரதிநிதியாட்டும் அம்மாவால் அடையாளப்படுத்தல, யாராலும் அடையாளப்படுத்தல. நீங்கள் ஆக்சுவலாக ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கலைங்கிறது என்னுடைய பார்வை. யார் எடுக்கல? நீங்கள் எடுக்கலைங்க. முதல்ல நீங்கள் அதிமுக ஜெயலலிதா ஆட்சி பிரிஞ்சு ஜெய பிரிஞ்சு நீங்கள் தெரியாது. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் இந்த டிடிவி தினகரன் கூட போகிறீங்க. கரெக்ட், யுவர் கரெக்ட், யுவர் கரெக்ட். டிடிவி தினகரன் கூட போகிறீங்க. கடைசி டிடிவி தினகரனை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ஓபிஎஸ் கூட அந்த சைடில் போகிறீங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓபிஎஸ் இங்கே மாறுறாரு. அப்போ நீங்கள் உங்கள் நிலைப்பாடு என்னதில்லை, ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்காத முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் உங்கள் அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் பேசுனீங்க, குரல் கொடுத்தீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் உங்களை மாதிரி தான் அவர் அந்த மாதிரி ஒரு பேரில் பல எம்பி அவர் இன்னைக்கு ஸ்டாண்டாக என்ன பண்ணுறாருன்னா, எம்பினா யாருங்க? சேலம் எம்பி, பழைய எம்பி, பழைய எம்பி, சேலம் எம்பி மீஸ் எப்படி யார்? பழனிசாமி, கோயம்புத்தூர். அவர் என்ன பண்ணுறாருன்னா எந்த அரசியல் இது பண்ணால் அதிமுக உள்ள ஒரு சார்பில் அப்படியே அந்த ஒரு கொள்கை ரீதியாக இருக்கிறார். நீங்கள் என்னென்னா சசிகலாவுக்கு கூட இது பண்ணீங்க, அம்மாவுக்கு பெயில் கொடுத்தீங்க, எல்லாமே பண்ணீங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய துரதிர்ஷ்டவசத்தில் தொடங்குறீங்க. இல்லை, ஒரே நிமிஷம். நீங்கள் சொன்னது மிக சரி. அந்த உண்மை நேர்மை இங்கே நிலைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படாத கஷ்டத்தை பட வேண்டியிருக்கு. ஒரே நிமிஷம் சொல்லிட்டேன். அழகாக ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க. நீங்கள் தான் பிணை கொடுத்தீங்க. நான் சொல்லலை, நீங்கள் சொன்னீங்க, நன்றி. அந்த 11 வருஷம் போராடின வழக்குக்கு அப்பயே அம்மா கூப்பிட்டாங்க. வேண்டாம் புகழேந்தி, அங்கே கனடா தமிழ் சேனல், தமிழ் சினிமா, தமிழ் மொழி பேப்பர் செய்தித்தாள்களை குண்டுபோல் குவித்து கொளுத்தும் காட்சியை பாருன்னு நடிகர் ராஜ்குமார், கர்நாடகா எம்ஜிஆர்னு அழைக்கப்பட்ட ராஜ்குமார் காட்டில் இருந்தப்போ அப்துல் கலாம்ஜி ஜனாதிபதிக்கு நான் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் வீட்டை அடித்தாங்க, ஒய்ஃபுக்கு அடி, சின்ன பையனை தூக்கிட்டு ஓட்டான், இவ்வளோ கலடாகவும் சமாளித்தேன். இன்றைக்கி என்னால் தான் அங்கே தமிழ் மொழி நிலைச்சிருக்கு. அதை சித்ரா லட்சுமணன் பாராட்டி கடிதம் எழுதினார். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த சசிகலா என்ற சின்னம்மா ஜெயிலில் நான் தான் சரண்டர் பண்ணேன். நீங்கள் சொன்னது தான் உண்மை, நான் தான் சரண்டர் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அத்தனை பேரும் காலில் விழுந்தான். அப்போ தான் ஜெயிலுக்கு மாறி போகிற நிலைமை ஏற்பட்டுச்சு. இவர் வேறு பண்ணார். அவங்க என்ன பண்ணாங்க, ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்து வக்கீல் கூட இல்லை, நானே கோர்ட்டில் நின்று ஒரு வக்கீலை வச்சு அவங்கள சரண்டர் பண்ணேன். இது நடந்தது. நடந்த பின்னாடி பழனிசாமி 3 தடவை வரேன்னார், ஜெயிலுக்கு வரல. 13 அமைச்சர்கள் வந்தாங்க, இன்க்ளூடட் சிவி சண்முகம். கடைசியாக நான் தான் கூப்பிட்டு போனேன், பாலகிருஷ்ண ரெட்டியிலேருந்து லோக்கல் ஸ்டேட் நான் தான் கூப்பிட்டு போய் எல்லாத்தையும்
அந்த அம்மாட்ட விட்டேன். அழுதவன் இருக்கான், புலம்பனவன் இருக்கான், காலில் விழுந்துட்டு எழுந்திரிக்காதவன் இருக்கான். இதெல்லாம் என் கண்ணால் பார்த்தேன். அப்போ இருக்கப்போ இந்த துரோகம், இந்த ரெட்டை இலை கேஸ் வந்து இந்த ஆள் லஞ்சம் கொடுத்துட்டாருன்னு ஜெயிலுக்கு போகிற நிலமை வந்துச்சு. நான் ஒதுங்கிக்கிறேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நீங்கள் சொன்னது உண்மை. நீ என்ன ஒதுங்கிறது? ஆட்சி அதிகாரம் உன்ட்ட துணை பொதுச் செயலாளர் அத்தனையும் கொடுத்துட்டு போனாங்க அம்மா. அவங்க ஜெயிலில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லி வந்த சீனிவாசன்கிட்டையும் மிஸ்டர் சீனிவாசன், மிஸ்டர் திண்டுக்கல் சீனிவாசன்கிட்ட பேசி அவங்க ஒதுங்கிட்டாங்க. எல்லாருமே ஒதுங்க சொல்கிறாங்க தினகரன். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் களம் இறங்கினேன். நான் களம் இறங்கிய ஆட்கள் அத்தனை பேருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் என் தலைவர்கள்னு சொன்னவங்க தான். இப்பயும் சொல்லிகிட்டு இருக்கவங்க தான் இவங்க. இப்போ அவர் சேஞ்சாகி போயிட்டார் பிஜேபிக்கு. யார்? டிடிவி தினகரன் பிஜேபிக்கு போயிட்டார். தூக்கு போட்டுக்கிறேன் பிஜேபிக்கு போனார். நான் கூட கையில் எடுப்புறேன்னு. ஸோ நான் இந்த சர்க்கிளை விட்டு நான் வெளியே போயிருந்தா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். இந்த ஏடிஎம்கே அம்மா தலைவர்னு சொல்லாத யார்கிட்டையாவது நான் போய் சேர்ந்துருந்தேன்னா தப்பு இல்லையா? இதை சொல்லி தானே இவங்க அரசியல் பண்ணாங்க. அதனால தான் தினகரன் ஆதரித்தேன். உண்மை நீங்கள் சொன்னது. சசிகலா கூட தான் 3 வருஷம் ஜெயிலில் பாதுகாப்பாக இருந்தேன். நம்ம பேசுறது போய் வீட்டில் ஒளிஞ்சிடுறாங்க, வரமாட்டேன்றாங்க. சார் நான் என்ன பண்ணிட்டோம்? என்னோடய அரசியல் வாழ்க்கை போச்சு. யூ ஆர் கரெக்ட். நான் பண்ணதால் இந்த 5 வருஷம் போச்சு சார். அடுத்தது பன்னீர்செல்வத்தை நம்பி வந்தேன், ஓபிஎஸ்ஸை. நாங்கள் எல்லாம் வந்து பிஜேபி கூட போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் 2 பேர் பிஜேபி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும். அவங்க பேச்சு தான் அவர் கேட்பார். இதில் தான் கோவம் ஜேசிடி பிரபாகரனுக்கு, எனக்கு, கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சருக்கு, ஒரு 4-5 பேர் சரியாக வராதுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். பிஜேபி கதவுகள் அடைக்கப்பட்டதால் அடைக்கலம் தேடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துட்டார். அவரை முதல்வரும் திமுகவும் சேர்த்துக்கிட்டாங்க. நேற்று விசுவாசின்னு சொன்னாங்க, அப்புறம் துரோகின்னு சொல்கிறார் முதல்வர். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அதனால் நான் செஞ்சது தவறாக கூட இருக்கலாம், இவங்களை ஆதரித்தது தப்பாக இருக்கலாம். அதனால் வந்து உங்கள்கிட்ட நான் ஆர்கியூ பண்ண தவறெல்லாம் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஐயோ இவங்களெல்லாம் போய் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு உண்டு. ஏன்னா இந்த 5 வருஷம் நான் எங்கேயோ இருந்திருந்தால் மந்திரியாக இருப்பேன், எம்எல்ஏ இருப்பேன். என்னோடய சாக்ரிஃபைஸ் சார். என்னோடய சொத்தை கொடுத்தேன், அலைஞ்சேன், ஒரு குனுகா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து அம்மாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததில் புகழேந்திக்கு முக்கிய பங்கு இருக்குது சார். அக்யூட்டல் ஆச்சு. முன்னாள் நீதிபதி நீதியரசர் அவர் நாகேஸ்வர ராவ்லேருந்து பி குமார், அது மணிசங்கர், தம்பா, அவர் நம்ம செந்தில், இப்படி ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி முதல்ல ஜோதி, இப்படி தான் சார் வேலை பார்த்தோம். 11 வருஷம் சார். நீதிபதி அந்த அம்மா இறக்கும்போது குற்றவாளி இல்லை சார், நீதிபதி அது நிரபராதின்னு ஒரு தீர்ப்பு வாங்கினோம் நாங்கள் குமாரசாமி ஜட்ஜிகிட்ட இருந்து. இதுதானே போச்சு. அதனால் என்ன லாபம் எனக்கு? நான் என்ன சார் லாபம் அடைஞ்சேன்? பழனிசாமி கூப்பிட்டு சேர்மன் தரேன்னாரு. பழனிசாமி கூப்பிட்டு விட்டுட்டு வந்துடுங்க, சேர்மன் எடுத்துக்கோங்க அப்படின்னு கத்துறாங்க. என்னை சுற்றி 20-25 மினிஸ்டர்ஸ். பதவிகள் கிடைக்காதனால தான் இன்னைக்கு புது கட்சியை ஆரம்பிச்சு. இல்லை சார் வேணான்ற நான் பதவி நான் இப்போ கூட உங்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணுறேன். அன்றைக்கும் சார் இப்போது பழனிசாமி என்னை கூப்பிட்டு வேறு யாராவது கூப்பிட்டு எம்எல்ஏ சீட்டு தரேன், நீ உங்களுக்கு பதவி தரேன், நான் போக மாட்டேன் சார். நான் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்னுடைய பொது எதிரி பழனிசாமி. உண்மையான அதிமுக தொண்டர்கள் வந்து உங்கள் கட்சியில் வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? டெஃபினட்டாங்க. எங்கே அது இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அனுதினமும் வெளியில் போகிறவங்க போகக்கூடாது, இங்கே நிலைச்சி நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். இப்போ எல்லோரும் நாங்கள் சேருவோம், பொதுக்குழு கூட்டுவேன். அதில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்க முடியும். அப்போ உங்களுக்கு அதிமுக அவங்களுடைய அந்த நான் ஒரு அதிமுக காரங்கிற அந்த கர்வத்தை விட பிஜேபி வரக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை தான் இப்போ உங்களை இந்த கட்சி தொடர்ந்து கரெக்டாக இருக்குது. ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். அதிமுக நான் அதிமுகவில் பழனிசாமி மாதிரி சர்வாதிகாரி இல்லை. அதிமுக என்னை வளர்த்தது, ஆளாக்கியது, நாதி எல்லாரும் நாடரை செய்தது அம்மா, அதில் இருக்கேன். ஆனால் என்னுடைய மெயின் எய்ம் என்டிஏ வரக்கூடாது, பழனிசாமி வரக்கூடாது. அதுதான் என்னுடைய மோட்டோ, என்னோடய கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர். பெரியாரிலிருந்து பிரிந்து வந்த பேரறிஞர் அண்ணா பிறந்தகை அண்ணா, பெரியார் தான் தலைவர். அந்த நாற்காலி காலியாக இருக்கும். இதுதான் அண்ணாவை கொடியிலே போட்டு பெயரிலே கண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படி தான் நன்றி கடனை செலுத்தினார்கள். இல்லை வேண்டாம் முடியலையே. பொதுச் செயலாளர் இந்த ஆள் எப்படி சார் சொல்லிக்கிறார்? இப்போது அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இவர் சொல்லுவார், அப்போ இவர் தான் பொதுச் செயலாளர்னு. பொதுக்குழு என்ன வேணா தேர்ந்தெடுக்கும். நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லைங்க. இப்போ சிவில் டிஸ்பியூட் கேஸ் பிடிக்கிற வரைக்கும் இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் ஏன் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணீங்க? அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு 4 மணி பொழுது வண்ணமாக போய் பேசுவார் அவர். என்னங்க
அம்மா பதவியை நான் அடைகிறேன்னு சொன்னால் இதை விட ஒரு அயோக்கியம் யார் இருக்க முடியாதுன்னா திமுகவில். இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பரப்பு வளர்ப்பு எல்லாமே ஏடிஎம்கே. இன்னைக்கு நாயினார் ஓகே. அப்போ இன்னைக்கு வந்து அவர் சுயமாக வந்து பாஜகவில் வந்து செயல்படலை நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்லை பண்ணையார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க, ரொம்ப வேண்டியவர். தப்பானதாக ஒன்றும் நான் அவர் மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் அண்ணாமலை ஸ்பீடு அவர்கிட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். நீங்கள் புகழேந்திட்டு தான் புகழேந்தி ஸ்பீடை பார்க்க முடியும், அண்ணாமலைட்டு அண்ணாமலை ஸ்பீடை பார்க்க முடியும். முதல்வர் விடிகாலில் ஒரு ஸ்ட்ரோக்கில் அடிக்கிறார் 5000 ரூபாய், அவர்கிட்ட அந்த ஐடியா அம்மா வழியில் பண்ணுறாரு. இதை செலபேற்றிட்டு தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பழனிசாமிகிட்ட போய் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பாருங்களேன், கோட்டை விட்டார தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுத்து கரெக்டாக கையில் வச்சுருந்தா கூட்டணி வந்திருக்குமா இல்லையா? நயினார் நாகேந்திரன் கேட்டேன். அவர் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவில் வந்து தலைவர், அவர் தான் தலைவர் தான். ஆனால் அதிமுகவில் இருந்து போனதுனால நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லை, அவர் வந்து சுய விருப்பப்படி அங்கே செயல்படலை அப்படின்னு. பண்ண மாட்டார், மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல சார், அது அம்மா தலைவர்னு தானே இருக்கும். அவர் போய் இன்றைக்கி மாற்றிடலாம் கலரை. அவர் உள்ளுக்குள்ளார ரத்தத்தில் எது ஓடிட்டு இருந்தது, யார் வளர்த்தா அது இருக்கும். தட் இஸ் தேர் ஆல்வேஸ். தமிழகத்தில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தினம் வந்து பல கொலைகள், ஜாதி கொலைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த இதை வந்து எப்படி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா தப்பு சார். அதே தேவ் டு கண்ட்ரோல். நான் ஒன்றும் அதெல்லாம் வக்காலத்து வாங்கவே இல்லைங்க. அது என்ன தவறுகளோ அதை சட்டம் ஒழுங்கை நிர்ணயிக்கின்ற முதலமைச்சர் அதை செய்ய வேண்டுமே தவிர, அவை அப்புறம் அதை போய் நீங்கள் வந்து தவறு என்கிறோம், சரியே சரின்னு சொல்கிறோம். ஆகவே வாட்டி தர்றாங்க டெல்மினா 13 பேரை டப்புன்னு தூத்துக்குடியில் சுடுறப்போ நான் டிவியில் பார்த்தேன்னு சொன்னார் பெரிய மனுஷன். அது 6 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 5 வருஷமா, இப்போ ரீசெண்டாக கூட நேற்றுக்கு வந்து தூத்துக்குடி தொடர்ந்து கண்டினியூவாக வந்து ஜாதிய கொலைகள் இது வேற எங்கே நடந்தது ஜாதிய கொலைகள்? இப்போ இல்லை, எனக்கு ஜாதிய கொலைகள் நடந்தது. உங்களுக்கு சசிகலா அம்மையார் தனியாக கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, கண்டினியூ பண்ணி குறிப்பாக கேண்டிடேட்ஸ் எல்லாம் இல்லை சொல்லுங்கள் பரவாயில்ல. அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவர் இல்லை அவர் கேட்டு சொல்லுங்கள். பெரும்பத்தூரில் ஜாதிய கொலை நடந்துக்குல்ல, அந்த விஷயம் எது நீங்கள் முடிங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இப்பவும் ஜாதிய கொலைகள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல, கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஐ டோன்ட் அக்செப்ட். தருமபுரியில் எத்தனை நாள் 144 இருந்தது உங்களுக்கு தெரியும், என்ன நடந்ததுன்னு சொல்லி. வருஷக்கணக்கில் 144 எடுக்கவே இல்லையானமோ. இதெல்லாம் இருக்கும் சார். ஒரு அரசு இதே மாத்திரம் காரணம் ஊழல்னு சொன்னார், அது இருந்தால் தப்பு, சரி பண்ணிக்கணும் அந்த கட்சி. அதனால் ஜாதிய கொலைகள் அப்படி நடந்தால் அதை பார்க்கக்கூடாது. கவர்மெண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், இல்லாட்டினா அதெல்லாம் நடக்கும். அதில் வந்து நான் ஒன்றும் சப்பக்கட்டு கட்டு போகல. பட் முதலமைச்சர் எனக்கு என்னவோ திராவிட முன்னேற்ற கழகத்து மேலேயோ இந்த மாதிரி புகார்கள் மேலேயோ பெருசாக எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க். நீங்கள் இவ்வளோ தூரம் பேசி பிஜேபி வரக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்லி பழனிசாமி வரக்கூடாத வார்த்தையை சொல்கிறீங்க. 2வது இடத்துக்கு தாவேக்கா தான் வருங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க. அப்போ தாவேக்கா வரும்னு சொல்ல 2 பேர்த்துக்கு போட்டின்னு சொன்னேன். 2 இடத்து அதாவது இவங்களுள்ள போட்டின்னு சொல்லுவாங்க. அப்போது திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறத மாதிரி மறைமுகமாக நீங்கள் பேசுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் திமுக இல்லை, ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நோ. ஏன் நீங்கள் சந்தேகப்படுறீங்க? இன்றைக்கி காங்கிரஸ் கூட இருக்குது, அண்ணன் திருமாவளவன் டிசைட் ஃபேக்டர் அவர் கூட இருக்கார், மதிமுக கூட இருக்குது, தேமுதிகவை எடுத்து உள்ள முதலமைச்சர் போட்டுக்கிட்டார், கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது, முஸ்லீம் லீக் இருக்குது, கொங்கு வேளாளர் கட்சி உள்ளே இருக்குது. ஆகவே ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைச்சு உட்காந்துருக்காருல்ல, அப்போ அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை எதிர்த்து நிற்கிற நிலைமையில் தானே விஜய் இருக்கார், யங்ஸ்டர்ஸ் எதிர்த்து நிற்கிறாங்க. எங்கே போய் முடியும் ஐ டோன்ட் நோ. இல்லை மக்கள் திருப்பி மகேசன் சார், திமுகவும் காங்கிரஸ் இது தாவேக்காவும் போட்டி நடக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா இவ்வளவு சீட்டு பிடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அது என்னால் ஐ கேனாட், என்னுடைய தோழர் தப்பாக நினைக்கக்கூடாது. எனக்கு ஜோசி அரசியல் எவ்வளோ அனுபவம் இருக்குது. இல்லை அரசியல் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நிச்சயமாக தாவேக்கா எந்த தகராறும் இல்லாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியான ஒர்க் பண்ணி அந்த கட்சியை கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட அந்த ஒர்க்கு வந்து பாதிக்குது, காரணம் தெரியல, ஃபீல்டுக்கு வரல. அது நடந்தால் ஆப்போசிஷன் தாவேக்கா வரும். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக திமுக வந்ததுன்னா இந்த ஃபைட்டை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார், இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் அவருடைய குடும்ப பிரச்சனை இன்னைக்கு அது பேசும் பொருளாக மாறி இருக்குல்ல, அது அவரை யார் குடும்ப பிரச்சனை? விஜய்க்கு என்னாச்சு?
அவ ஒய்ஃபு டைவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது என்னை விட அண்ணாமலை நல்லா பேசும். துன்புறுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தினம் வருது பாருங்க அந்த கம்ப்ளைண்ட், அதை பார்த்தீங்களா? இல்ல அதான் இருக்கக்கூடிய நேரத்துல கரெக்டாக கேட்டார். இந்த சீமானுக்கு தேர்தல் வந்தால் வரும், எங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு லேடி விடுன்னு விடுவோம். இது அவங்களுடைய பர்சனல் மேட்ரு. இந்த திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது இந்த நேரத்தை பயன்படுத்தி. பாசிபிலிட்டி. பிகாஸ் இவ்வளோ நாள் பேசாமல் அந்த அம்மா இப்போ ஸ்டார்ட் பண்ணுது. அவரும் ஏதோ திரிஷா கூட வந்து நிற்கிறாரு, அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அடிக்கிறாங்க. ஆகவே வந்து பொது நலனில் வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி நேரத்தில் யார் தூண்டி விடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த நேரத்தில். இல்லை இதுக்கு ஓப்பனாக கேட்டால் இதுக்கு பின்னாடி திமுக, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில போட்டின்னு சொல்கிறீங்க. இப்போ இதனுடைய இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு தேர்தல் நேரத்தில் அதை இஷ்யூ திமுகன்னு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் வாழ்க்கை சார். பொண்டாட்டி ஒத்துக்கல, புருஷன் ஒத்துக்கல, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க டைவர்ஸுக்கு. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தோட புருஷன் வாழ்கிறான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதுன்னு கூட வச்சுக்கோங்க. இது கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். ஆகவே அவங்க பர்சனலை கொண்டு வந்து அரசியலில் புகுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் நெசசரி. இதுக்கு பின்புறத்தில் ஏதாவது கட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நீங்கள் சார்? இதுக்கு பின்புறத்தில் ஏதாவது கட்சிகள் இருக்குது இருக்கலாம், யாராவது தூண்டி விடலாம். அது யாருன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இட் இஸ் பாசிபிலிட்டி. தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம். சார் இன்னொரு கொஸ்டின் கூட, அதாவது நீங்கள் அண்ணாமலை இருந்தப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருந்து அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அண்ணாமலைக்கு பொறுப்பு கிடையாது, தேசிய அளவிலான பொறுப்புகள் தான் இருக்குது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திரும்ப அவரை போட்டியிட வைத்தா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை போய் போட்டிட்டாருன்னா சக்கத்து ஃபைட் கொடுத்துருவார். அவர் போய் கோயம்புத்தூர்னாரு எம்பியில் நல்லா ஓட்டு வாங்கினார். இவர் போய் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் இன்னொரு ஓட்டு வாங்கினார். 2வது இடத்துக்கு போனது யாருங்க? நாடாளுமன்றத்தில் தெரியாமல் கேட்குறேன். 2வது இடத்துக்கு தேமுதிகவினுடைய விஜயகாந்தினுடைய சன்னு விஜய் பிரபாகரன் போகிறார். நெக்டு இங்கே இருக்க உங்கள் ஊர் பக்கத்தில் சிவகாசி விருதுநகரில் என்னாச்சு? நெக்டில் தான் தோத்தார், ஜெயிச்சிட்டாருன்ட்டாங்க. அதே மாதிரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் போய் நெக்டில் அவங்களும் ஒரு 5000 ஓட்டு இன்னும் வித்தியாசத்தில் தோக்குறாங்க. 12-15,000. அதிமுக எந்த தொகுதியில் 2வது இடத்துல வந்து நெக்டில் தோக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எவ்வளவு காசனாக இருந்திருந்தா பழனிசாமி, நீ போய் கை காலில் விழுந்தாவது பிரேமலதா கூட்டு வந்துருக்கணும்ல. பொதுச்செயலாளர் விட்டிய கோட்டை விட்டு அதை முதல்வர் பண்ணிட்டார். அதுக்கு யோகியது இல்லை இந்த மனுஷனுக்கு. கட்சி அழிஞ்சு போச்சுங்க. திரும்பவும் அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவராக தமிழகத்தில் கொண்டு வந்தால் பாஜக வளருமா வளராதா? அது கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இதில் இருக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவரையும் தான் பார்க்குறோம். அது பிரச்சனை இல்லை. ஸ்டேஜில் ஏறி நின்று ஸ்டேஜில் ஏறி நின்று அழகா ராஜாஜி கைத்தட்டல் விடாது, வானதி சீனிவாசன்ஜி கைத்தட்டல் விடாது, அமித்ஷாஜி கைத்தட்டல் விடாது, பிரதமர் மோடிஜி விடாது, அண்ணாமலைஜி அப்படின்னா கைத்தட்டல் நிற்கிறது 2 நிமிஷம் ஆகுது. ஆரவாரமாக எல்லாத்தையும் ஆன்னு கத்தி. இதில் ஒரு கட்சியே பிறந்ததுங்க. அதுக்கு பேர் தான் அதிமுக. அதுதான் நடந்தது. ராஜா சுகம் இல்லாமல் இருக்காரு. மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராரு, ஆனால் சந்திக்கல. அதே இது திமுக தலைவர் போய் சந்திக்கிறாரு. அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா ராஜா நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக வெளியில் வரட்டும். இப்போ தினகரனை கூட தூக்கு போட்டுக்க சொல்லி கயிறு அனுப்பிச்சேன். அவர் போட்டுக்கிறாரு, அவர் இஷ்டம் எப்போ போட்டுக்கிறாரோ. ஆனால் போய் ஸ்டாலின் ஃபேமிலி பற்றிலாம் தப்பாக பேசின ராஜாவை, அது என்ன பண்பாடுன்னு அவர் போய் பார்க்குறாரு. நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவர் ஒரு தொடர்பு இருக்குது திமுகவுக்கும் பாஜகவுக்கும், மறைமுக ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளுக்கு குற்றச்சாட்டை வந்து ஒருத்தர் பார்க்கறதாலே வி டோன்ட் அக்செப்ட் தட். பிகாஸ் இன்றைக்கி இந்தியாவிலேயே 40 சீட்டையும் அப்படியே ஜெயிச்சு கொடுத்து பிஜேபி எதிர்க்கிற தலைவராக தான் நான் ஸ்டாலினை பார்க்குறேன், திமுகவை பார்க்குறேன். அதை வச்சு தான் அவங்க அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் மாறுதல் வந்தால் கூட அடி விழுந்து. தேர்தலில் இணைந்து பணியாற்ற திமுக அழைப்பு கொடுத்தா உங்கள் கட்சி வந்து இணைந்து பணியாற்ற வாய்ப்பு நாங்களா? இதை வந்து நான் அப்படின்னு சொல்கிறத விரும்பலை. எல்லோரும் சேர்றோம். ஏதோ தமிழ்நாடு பூரா அம்மா கொடுத்த ஒரு வாழ்த்துக்களோட தமிழ்நாடு பூரா இது மாதிரி நம்ம பிரின்ஸு மாதிரி அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அந்த தோழர்கள் பின்னிருக்கேன், எல்லாரையும் கூட வச்சுருக்கேன். அவர்களெல்லாம் கூட்டி பலாயிரக்கணக்கான அவங்கள கூட்டி என்ன பண்ணலான்னு கேட்டு அவர்கள் விருப்பம்தான் என்னுடைய முடிவு. சரி, நீங்கள் வேலுமணி விஷயத்தை பேசுனீங்கல்ல, இந்த பிரேமலதா கூட்டணியில் போகாதேன்னு விளக்குறாருங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இப்போ வேலுமணி ஏன் அந்த விஷயத்தை சொல்கிறார்? வேலுமணி பிடிக்கல சார் யாருக்கும் பழனிசாமி பிடிக்கல. எல்லாரும் ரொம்ப எரிச்சலாக கூட. இங்கே போக தமாஷெலாம் பாருங்கள். 5 கோடி ரூபா காமிக்கணும். உங்கள் நியூஸ் எடுத்துக்கோங்க, பெரிய நியூஸு. அதிமுகவில் சீட்டு வேணும்னா 5 கோடி ரூபா டிடிபி காமிக்கணுமா? 5 கோடி காமிக்கலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறார் பழனிசாமி.
அம்மா காலம்லாம் போயிடுச்சு. திமுகவில் காமிக்க சொல்கிறாங்களா? 5 கோடி ரூபா இல்லாமல் நீங்கள் தலைமை கழகத்துக்கு போக முடியாது. இதுதான் நிலைமை. ஆகவே இன்று இங்கே வந்தது மகிழ்ச்சி. இங்கேருந்து தான் எனது பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நல்ல வரவேற்போட, மக்கள் வரவேற்போட, உங்கள் ஆதரவோடு நான் இதை துவக்கி இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.